முத்தரப்பு அதிமுக மற்றும் பாஜக இடையிலான இந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது என்ன நடத்தப்பட்டது இந்த ஆலோசனையில் என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மிக முக்கியமாக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இருதரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் பாஜக பொறுப்பாளர்களுடனும் பியூஷ் கோயல் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதுக்கு முன்பாக அவர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறார். இந்த சந்திப்பில் கூட்டணியை பலப்படுத்துவதோ அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு என்ன எட்டப்பட்டது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னதாக கூட்டத்திலிருந்து வெளியே சென்றிருந்த நயினார் நாகேந்திரன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. Listen guys, please keep your microphone down. Okay sir, fine sir. Who is this gentleman? How are you going to Now mic इसका नीचे करो. mic கொஞ்சம் down பண்ணி சார். கொஞ்சம் கீழ வைங்கப்பா, கீழ வைங்க. Bye if you come. Sir. I am indeed delighted to be in Chennai and meet my dear friend and brother Edappadi Palanisamy ji, who has led the Bharatiya Janata Party, AIADMK and other NDA alliance partners. We had very good meetings. We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today various plans for the coming few months. We are going to work to reach out to meet the people of Tamil Nadu, to meet the aspirations of the youth of Tamil Nadu, to meet the demands of growth, jobs and progress that Tamil Nadu has suffered under the corrupt regime of DMK. It is important for the people of Tamil Nadu to get a good government, a government which is development focused, a government which provides, which is development focused, a government which provides for better future for the women of Tamil Nadu, for the youth of Tamil Nadu, for the farmers of Tamil Nadu, for the fishermen of Tamil Nadu, for the MSME, small industries and industrialists of Tamil Nadu, for the traders of Tamil Nadu, a government that provides a better future for our Tamil brothers and sisters is the commitment of the NDA
is the commitment of Prime Minister Narendra Modi, is the commitment of our leader in Tamil Nadu, Edappadi Palaniswamy, and together all the members and partners of AIADMK and BJP and other friendly parties of NDA will work for a bright future for Tamil Nadu. அமைதியா இருப்பா, பேசவே விட மாட்டேங்கிறீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு மத்திய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து பேசினோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க என்பதை தெரிவித்துள்ளனர். அதிமுக மற்றும் பாஜக இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும், முதலில் தன்னுடைய நண்பர் மற்றும் சகோதரரை பார்ப்பதற்காக வந்திருப்பதாகவும், அனைவருக்குமான ஒரு ஆட்சியை அதிமுக, பாஜக கொடுக்கும் என்றும் பேசியிருக்கிறார். பியூஷ் கோயல் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து பேசினோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க என்பதை தெரிவித்துள்ளனர்.